திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கருவேப்பம்பட்டி பஞ்சாயத்து சீனிவாசம்பாளையம் இந்த ஊர்ல பூத் நம்பர் 110, 111 2 பூத்தும் இந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில இங்கதான் இருந்தது. காலையில இருந்தே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. ஏன்னா பூத் நம்பர் 110ல என்னாச்சுன்னா, ஒரு சிலம்பரசன் என்கிற திமுக நிர்வாகி ஒரு முதியவரை கூட்டிட்டு வந்து எங்க உறவினர் எங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட வந்தார். என்னன்னா இதுக்குதான் தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க, அது அலோவ் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி இன்னொரு முதியவர் வந்து இவங்களும் எங்க உறவு முறை அப்படின்னு சொல்லி பண்ணி ஓட்டு போட கூட்டு வந்தார். அது எங்க நிர்வாகிகள்லாம் அங்க எங்க இருக்கிற பிஎல்ஏ ஒன்லாம் அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதையும் மீறி அவர் வலுக்கட்டாயமா போய் அந்த 2வது முறையும் அவர் போய் ஓட்டு செலுத்தியிருக்காரு. அப்புறம் 3வது முறை அவரு வாக்க செலுத்த வந்திருக்காரு. அப்போ நாம அப்ஜெக்ட் பண்ணி ஏற்கனவே 2 தடவை வந்து நீங்க போட்டீங்க அப்ஜெக்ட். விதிப்படி ஒரு உதவியாளரா நீங்க யாருக்காச்சும் உதவி செய்ய வந்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் உதவி பண்ண முடியும், இன்னொருத்தருக்கு வர முடியாது. 2வது முறையும் நாங்க அப்ஜெக்ட் பண்ண மீறி பண்ணாரு. 3வது முறையும் வந்து போட்டிருக்காரு. அப்புறம் இது ஒரு நிகழ்வு. பக்கத்துல 111 பூத், 2 பூத்துமே இதே துவக்கப்பள்ளியில தான் இருக்கு. இந்த பூத்ல என்ன ஆச்சுன்னா, போலிங் முடியறதுக்கு 6 மணிக்கு போலிங் முடியுது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அதே மாதிரி ஒரு முதியவரை ஒருத்தர் கூட்டு வர்றாரு. இங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அங்க இருக்கிற பிரிசைடிங் ஆஃபீஸர் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் என்ன சொன்னாங்க, நான் பாத்துக்கிறோம், நான் கூட்டு போறேன்னு சொல்லி இவிஎம் மிஷின்ட்ட கூட்டு போயிருக்காரு. இவர் என்ன பண்ணார், இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க நிர்வாகிகள் எல்லாம் தடுத்திருக்காங்க. அவதான் இருக்காங்க, பிரிசைடிங் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க சொல்ற பிரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நானும் வருவேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அங்க போய் 1ஆம் நம்பர் பட்டன் அழுத்துங்க, 1ஆம் நம்பர் பட்டன்ல ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா, உதவியாளர் எதுக்கு வச்சிருக்கோம், வாக்காளருக்கு எந்த சின்னத்தில் விருப்பமோ அதை அவங்க சொன்னாங்கன்னா, சப்போஸ் அவங்க கை கால் ஊனமா இருந்தா அந்த சின்னத்துல ஓட்டு போறதுதான் அந்த உதவியாளரோட வேலை. உதவியாளர் போய் இந்த சின்னத்துல ஓட்டு போடுங்க 1ஆம் நம்பர் பட்டன், ஏன்னா இங்க உதவி செய்யணும் 1ஆம் நம்பர் பட்டன் அழுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சிசிடிவில பதிவாயிருக்கு. 2 சம்பவமே சிசிடிவில பதிவாயிருக்கு. நாங்க அதனால இங்க வந்து சொன்னோம். இங்கேயும் ரொம்ப அராஜகமா தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால நான் ஜெனரல் அப்சர்வர்ட்டையும் பேசியிருக்கேன், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ட்டையும் பேசியிருக்கேன். அவங்களோட அட்வைஸ் படி முறைப்படி ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் 2 பேருக்கும் கொடுத்துருக்கோம். பிரிசைடிங் ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்கோம், காப்பி டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுத்துருக்கோம். இதை தலைமை தேர்தல் அதிகாரி இது என்ன நடந்ததுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்கிற பிரிசைடிங் ஆஃபீஸர்ட்டையும் விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஆமா, இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதான் இன்னைக்கு நான் ஜெனரல் அப்சர்வர்ட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க ஜெனரல் அப்சர்வர் என்ன சொன்னாருன்னா, பிரிசைடிங் ஆஃபீஸர்ட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க பிரிசைடிங் ஆஃபீஸருக்கு அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்டு காப்பி டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுத்துருக்கோம். இந்த பூத் இல்லாம வேற பூத்துகள் ஏதாவது பிரச்சனைகள் இல்ல, பல பூத்துல என்னன்னா நம்ம பொதுமக்கள் அவங்க இது பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க தனி பைப்லாம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு தெரிஞ்சிடும், பின்னாடி கேமரா வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க பெரிய வயதானவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க உதயசூரியனை தவிர வேற யாருக்கோ ஓட்டு போட்டீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்க பகுதிக்கு வர குடிநீர் பைப்பை கட் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல பகுதியில் மிரட்டி தான் இருக்காங்க. இப்ப எங்களோட நிர்வாகிகளோட பெற்றோர்கள்லாம் கால் பண்ணி எதுக்கு அவங்க பூத்துல நாளைக்கு வரக்கூடாது, அந்த அந்த தம்பியோ தங்கையோ நாளைக்கு பூத்துல உட்காரக்கூடாது, உட்காந்தா எலெக்ஷன் முடிஞ்சுட்டா நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இதே திமுகனாலே ஒரு அராஜகம் அட்டூழியம்ங்கிறதான் அவங்களோட இலக்கணமா இருக்கு. இந்த தேர்தலில் கண்டிப்பா இவங்களோட அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்.